எல்லாருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இது மாதிரி மார்க்கெட்டில் ஒரு புதுசாக ஒரு டிவி இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஃபேக் கேம்பெனிங் பண்ணி மார்க்கெட்டை ஏகப்பட்ட பேர் ஆதார் டீட்டெயிலாம் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அந்த வீடியோ யாரை பார்க்கல நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த வெப்சைட்டில் நம்மளால் நல்ல வேல்யூ ஆஃப் த மணின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வாங்க முடியும், நல்ல ஒரு ப்ரைஸில் டிவி எப்படி வாங்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எப்பயுமே இங்கே கேட்டிருக்க ஒரே கேள்வி தான். இதுக்கு ஒரே பதில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா பொருள் வாங்க போகும்போது நம்மளால் இன்னும் அதிகப்படியாக தள்ளுபடியில் பொருள் வாங்க முடியும். நார்மலாக சீசன் இல்லாமல் இருந்தாலும் நம்ம எப்பயுமே அந்த மாதிரி கேஷ்பேக்கோடு வாங்க முடியும். அந்த ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் கேஷ்பேக் அமௌண்ட்டை உடனடியாக உங்களோட பேங்க்கில் கூட மாற்ற முடியும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கிறதால எல்லாருமே வீடியோ எழுதி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தான் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் மிஸ் வந்துடாங்க. அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நேரடியாக நான் பாயிண்ட் வரேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல்னு சொல்லிட்டு பல தரப்பான வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சீசன் நேரத்தில் மட்டும்தான் இந்த இந்தியா பிக் பில்லியன் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீசனில் தான் எல்லா இகாமர்ஸ் ஷாப்பிங்கில் ஆஃபர் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த ஆஃபரே பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்பேக் பேங்க்கில் விட்ரால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒரு ப்ராடக்ட்டோட விலை 12,000 ரூபா. அந்த 12,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் அமேசான் பார்த்தாலும் அதே 12,000 தான், அதே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தாலும் 12,000 தான். ஆனால் அந்த 12,000 ப்ராடக்ட்டை உங்களால் 11,500 வாங்க முடியும். அந்த 11,500 பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி சாத்தியம் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ். இந்த கூப்பன்ஸ் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் நார்மலாக ஒரு பேடிஎம் மாதிரி நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி அந்த கேஷ்பேக் யூஸ் பண்ணிங்க. ஆனால் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் 12,000 மொபைலில் 11,500 நீங்கள் வாங்கிட்டு அந்த 500 உடனடியாக உங்களோட பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேமிப்பில் ஒரு திட்டம் தான். இது மொபைலுக்கு மட்டும்தான் அடங்கும். பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் உங்களால் சேமிக்க முடியும். அந்த விதத்தில் தான் இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஆப் பேர் பார்த்தீங்கன்னா cash-karo.com. இந்த cash-karo.com அஃபிஷியல் பேஸ் சொல்லப்போன ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். நேரடியாக போனீங்கன்னா cash-karo.com இது மாதிரி தான் வரும். cash-karo.com பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக நிறைய பேருக்கு தெரியும். இந்த cash-karo.com பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இகாமர்ஸ் இந்தியாவில் சொல்ல போனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் எல்லாத்தையும் அவங்க ஒன்றுபடுத்தி இந்த ஒரே ஆப்களை கொண்டு இருக்காங்க. இதால் நம்மளுக்கு நார்மல் ஆப்புக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு என்ன வித்தியாசம் வரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். இவங்க கொடுக்கக்கூடிய கேஷ்பேக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் தர மாட்டாங்க. இவங்களுக்கு எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்ட்னர்ஸ். cash-karo.com பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டோட இணைஞ்சி பார்ட்னராக இருக்கிறால அவங்க இன்னும் அடித்து பேசி சில ஆஃபர்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசங்கள் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனிங் இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் இல்லைனா ஜிமெயிலில் சைன்இன் பண்ணீங்க. சைன்இன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் இப்படி தான் வரும். நீங்கள் ஒரு விஷயம் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, இல்லை லோக்கல் ரீட்டைலர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்னாப்டீலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறீங்களா, எதுவாக இருந்தாலும் ஒருத்தரை இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபர் வால்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இன்றைக்கி என்ன ரீசெண்ட் ஆஃபர், இப்போ என்ன ஆஃபர் இருக்குது, நம்ம அமேசானில் போய் பார்த்தா கூட சிலது மெயின் பேஜில் காட்ட மாட்டாங்க. ஆனால் இதில் தெளிவாக அவங்க காட்டிடுவாங்க. இந்த ஹோம் பேஜ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் சர்ச்சில் போயிட்டு மேலே சும்மா நான் சர்ச் பண்ணுறேன். ரெட்மின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறப்ப ரெட்மின்னு போலி போடுறேன் பாருங்கள். ரெட்மின்னு சொல்லி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியோட கூப்பன் ஒன்று அவைலபிள் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா கூப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைல்னு சர்ச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதில் கேஷ்பேக் தான் ரொம்ப அதிகம். இந்த கேஷ்பேக் நம்ம உடனடியாக நம்மளோட பேங்க்குக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ரெட்மியோட இப்போ ஒரே ஒரு ஃபோன் காட்டுதுன்னா அந்த ஃபோனுக்கு என்ன கேஷ்பேக்னு சொல்லி உடனே செய்ய முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கிளிக், நீங்கள் என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்ணீங்களோ அந்த ரீசெண்ட் கிளிக்கில் போய் பார்க்கலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்க்கு போங்க. அக்கௌண்ட் செட்டிங்கில் போயிட்டு லாஸ்ட்டில் பேமெண்ட் செட்டிங்கில் போங்க. பேமெண்ட் செட்டிங்கில் போய்ட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுத்துங்க. அவ்வளோதான். பேங்க் டீட்டெயிலாக நீங்கள் பேங்க்கில் கூட பணம் எடுத்துக்கலாம். 250 ரூபா வந்த அப்புறமா இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஈஸியான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இதில் உள்ள கேஷ்பேக் எப்படி நம்மளுக்கு வரும்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அவங்க ரீசெண்டாக என்னென்ன ஆஃபர் இருக்கோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து டேரெக்டாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகிறதுக்கு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மென்ஸு, மொபைல், ஃபேஷன் இருக்குது. நம்ம மொபைல் நான் கிளிக் பண்ணுறேன். மொபைலில் கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கோட J6 பார்த்தீங்கன்னா 10,490 சொல்லி காட்டுங்க. இது டேரெக்டாக போய் நீங்கள் அமேசானில் போய் பார்த்தா அதே ப்ரைஸ் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 10,490 பார்த்தீங்கன்னா கூட 147 ரூபா நம்மளுக்கு ரிவார்டு தராங்க. அந்த ரிவார்டு தான் நம்மளுக்கு பேங்க்கில் மாற்றிக்கலாம்.
இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு வந்து ரிவார்டை வந்து அவங்க கொடுக்குறதால என்ன பெனிஃபிட்னா நம்மளுக்கு வந்து ஏதோ விதத்தில் வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து இந்த ஆப் வந்து உதவுகிறது. அவ்வளோதான் முக்கியமான விஷயம். இது மொபைல் மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ விஷயம் சி ஆல்னு கொடுக்கும்போது என்னென்ன ப்ராடக்ட் இங்கே இருக்குது, ஆக்சசரிஸ் என்ன இருக்குது, பேக்ஸ் என்ன இருக்குது, ஹோம் அண்ட் கிச்சன்ஸ் என்ன இருக்குது. இப்போ நான் கிச்சன் அப்ளையன்ஸில் போகிறேன். கிச்சன் அப்ளையன்ஸ் போகும்போது நிறைய ப்ராடக்ட், இப்போ மைக்ரோவேவ் நான் கிளிக் பண்ணேன். மைக்ரோவேவ் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள ப்ராடக்ட் மட்டும்தான் இவங்க வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி ட்ரஸ்டபுளான வெப்சைட் மட்டும் தான் இல்லை நினச்சிருக்கேன். இல்லை மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா வந்து 4999 ரூபாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து 118 ரூபா கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இந்த கேஷ்பேக் தான் நம்மளுக்கு வந்து ரிவார்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து பணமாக நம்மளோட பேங்க்கில் மாற்றி முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இல்லை டெமான்ஸ்ட்ரேட்டே கண்டிக்கிறேன். இந்த நான் 4199 ரூபா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆஃபர் இருக்குது, நான் டேரெக்டாக கிராப்னு சொல்லி கிளிக்கிறேன். கிராப்னு கிளிக் பண்ணோம் டேரெக்டாக வந்து ஃப்ளிப்கார்ட் பேஜில் இந்த இவங்க கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து போகிறதால தான் நம்மளுக்கு இதுலேருந்து உள்ள நம்ம கேஷ்பேக் வந்து காசாக எடுத்துக்க முடியும். இது ஒரு ஒன் ஆஃப் த நல்ல ஒரு வேல்யூ தான் சொல்ல முடியும் என்னை பொறுத்தவரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸ் வந்து 5100 ரூபாய்க்கு. இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பை பண்ண அப்புறமா அவங்க சொல்லியிருந்த 148 ரூபா வந்து அது நம்மளோட மை அக்கௌண்ட்டில் வந்து அழகாக வந்து நம்மளுக்கு வந்து பேக்கில் வந்து நம்மளோட மை அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும். எங்கே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ப்ரொஃபைல்ஸில் போங்க. ப்ரொஃபைல்ஸில் போய்ட்டு ஏர்னிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஏர்னிங் வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து 250 ரூபா ரீச் ஆனோன்னே அழகாக நீங்கள் வந்து வித்ட்ரால் செஞ்சுக்கலாம். அது மட்டும் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்தேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க்லேருந்து போகிறதால உங்களுக்கு 25 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த 25 ரூபா ப்ளஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 250 ரூபா வந்து ஈஸியாக நீங்கள் உங்களால் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு சேவிங் பிளானாக இருக்கிறதால இந்த ஆப்பு நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் தான் பெருமைப்படுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ரூபத்தில் வந்து சேவிங் பண்ணுறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் நான் ஃபுல்லாக நான் ரிவ்யூ பண்ண விருப்பப்படல. ஏன்னா ஓவராலாக கேஷ்-கரோ வெப்சைட்டை பற்றி கேஷ்-கரோ வெப்சைட்லேயும் போகலாம், ஆப்லேயும் போகலாம். அதனால் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்பை உபயோகப்படுத்திங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஷர்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு. பார்த்தா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவிக்கிறேன். மை விஷால்னு சொல்லிட்டு அதில் போனீங்கன்னா வந்து ஒரு டிஷர்ட்டுக்கு வந்து 175 ரூபா கேஷ்பேக் தரான். டிஷர்ட்டோட விலையை பார்த்தீங்கன்னா 206 ரூபா தான் வருது. அப்போ ஒரு டிஷர்ட்டோட விலை வந்து 45 ரூபா தான் வருது. 175 ரூபா உங்கள் மெயின் பேலன்ஸ் வந்த அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கூட அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆப்னு சொல்லுவேன். ஏர்னிங்க்கும் கூட பார்த்தீங்கன்னா வந்து மணி சேவிங்க்கு கண்டிப்பாக இந்த ஆப்பை ஒரு வாட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை பற்றி உள்ள கருத்துகள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்துறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். ஒன்றா லைக் பண்ண இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற பட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் மிஸ் பண்ணி நமக்கு வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி ட்விட்டர் ஃபார்ம் கோஸ் போலுங்க. அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மண்டி சினிமா ஃபார்ம் அஹமது பாய்.